வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் செம்மணி சந்தியில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள், பொதுமக்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றிருந்தனர். உள்ளக விசாரணை மூலம் ஒருபொழுதும் நீதி கிடைக்காது என்பது தமிழ் மக்களுடைய உறுதியான நிலைப்பாடு. எங்களுக்கு நடைபெற்ற அந்த இன அழிப்பு குற்றங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும். அது தொடர்பான ஒரு தீர்மானம் ஐநாவினுடைய பொதுச்சபையிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது இன்று வரையும் இல்லையா. இங்க இருந்தாலும் இந்த பிள்ளைய விடுதலையாக சொல்லுங்க. நானும் வயசும் போயிட்டு எங்களுக்கு எந்த நாளும் இயலாது. ஒரே ஆர்ப்பாட்டம் பூசா வெள்ளிக்கடை இந்த உலகம் முழுக்க திரிகிறதான் அந்த காலத்தில இருந்து. இதேவேளை வடக்கு கிழக்கு காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் இணைந்து கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றலில் இன்று கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் முதல் இந்த சர்வதேச சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டு நிறுவனங்களையும் மனித உரிமை அமைப்புகளையும் வினயமாக கேட்பது எங்களுக்கான நீதி என்பது இந்த நாட்டுக்குள் சாத்தியமற்றது. ஒரு சர்வதேச ரீதியான தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாதிக்கப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீதியாக அந்த நீதி அமைய வேண்டும். வடக்கு கிழக்கில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்களுக்கு சர்வதேச நீதி கோரி மட்டக்களப்பிலும் கவனஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவுக்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை திருகோணமலை சிவன் கோவிலடி முன்பாகவும் கவனஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது. அரசாங்கம் எங்களுக்கு இதுவரை செய்து கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியையும் செய்யவில்லை. ஏமாறி கொண்டு தான் இருக்கிறார்கள். நாங்கள் இலங்கை பொறிமுறைக்குள்ள உள்வாங்க மாட்டோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏனென்றால் இலங்கை எந்த ஒரு பொறிமுறையிலும் நம்பிக்கை இழந்திருக்கின்றோம். நாங்கள் 16 வருடங்களாக இலங்கை அரசு கேட்டும் எங்களுக்கு மறுக்கப்பட்ட நீதி இது. சர்வதேச ஊடாக இந்த நீதியை கேட்கின்றோம். ஏனென்றால் எங்களுக்கான நீதி உங்களால் தான் வழங்க முடியும். இதனிடையே சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. திருக்கோவில் தம்பிலுவில் மத்திய சந்தைக்கு முன்பாகவும் சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி கவனஈர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை நாங்களே சென்று எங்களது ஒவ்வொருவரது பலிகளையும் ஜெனீவா முன்றலில் நாங்களே கூறிக்கொண்டு வருகின்றோம். அங்க இருக்கும் அனைத்து நாடுகளிடமும் எங்களுக்கான சர்வதேச நீதி வேண்டும், எங்களுக்கான சர்வதேச பொறிமுறை வேண்டும் என்று நாங்கள் உறக்க கத்திக் கொண்டிருக்கின்றோம். நாட்டை கட்டியெழுப்ப மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுடன் நாட்டை மாற்றும் தலைமுறையாக இளைஞர் யுவதிகள் மாற வேண்டும் என இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர தெரிவிக்கின்றார். கிளிநொச்சி மாவட்ட இளைஞர் கழக சம்மேளன புதிய நிர்வாக தெரிவும் பொதுக்கூட்டமும் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன், உதவி மாவட்ட செயலாளர், இளைஞர் சேவை உத்தியோகத்தர்கள், இளைஞர் யுவதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் 30 வருட யுத்தத்தில் சிக்கிக்கொண்ட மக்களாக நாம் இருக்கின்றோம். பாரிய சொத்துக்கள் அழிவு, தாய் தந்தையர்களை இழந்த பிள்ளைகள், கணவனில்லாத மனைவிகளே இறுதி யுத்தத்தில் எஞ்சியிருந்தனர். ஆகவே இது நிறைவடைந்துவிட்டது. தற்போது நாம் அனைவரும் சிங்களம், தமிழர், பர்கர், முஸ்லிம், மலே அனைவரும் இணைத்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். அதேபோன்று எமது இளைய தலைமுறையினர் போதைப்பொருள் பிரச்சினையினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வேலைவாய்ப்பு பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளனர். இந்த இளைஞர் கழகத்தின் ஊடாக உங்களை திறமையான ஆற்றல் மிக்க இளைஞர்களாக உருவாக்க நாம் தயாராகின்றோம். அதற்காக நீங்கள் அனைவரும் முன்னிற்க வேண்டும். தலையிடுங்கள். கட்டாயமாக நீங்கள் இந்த நாட்டை மாற்றும் இளையோர் தலைமுறையாக இருக்க வேண்டும் என கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.